இந்து சமய துறையின் அமைச்சர் சுவாமி, நான் அவர் பேர் சுவாமின் தான். அவர் அமுத கரங்கள் பேரில் ஒரு நாளைக்கு 1000 பேர் காலை உணவு. நிஜமாகவே நான் முதல் கொண்டு பார்த்த உடனே இந்த காலை உணவு எனக்கே உட்காந்து சாப்பிடணும் எண்ணத்தோடு தான் பார்த்த உடனே ஒரு கல்யாணத்துல கூட இந்த அளவுக்கு குவாலிட்டியா யாரும் நிஜமாவே மாண்புமிகு சாமி அவர்கள் இன்னைக்கு தளபதி மனதில் அவர் நிற்கிறார் என்றால் இதுதான் காரணம். அவர் நான் கூட பொதுவாக என்னை பற்றி 50 வருஷமா நான் எந்த ஒரு ஒர்க்கு தலைவர் என்ன அது மாதிரி செயல்படுறேன். ஆனால் இவரை பார்க்கும்போது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி யாராலும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் தலைவர் எப்படி பாராட்டுற ஆல் இந்தியா லெவல் முன்மாதிரியான என்ன இந்தியா லெவல் நேரத்தில் மாநில இதுக்காக போராடி வெற்றி பெற்றது தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கே இன்னைக்கு எல்லாமே பாராட்டு. அந்த அளவுக்கு அவர் மனதில் இவர் இருக்கிறார். ஆனா இவர் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் இந்த அளவுக்கு தலைவர் நினைக்கிறதோட 100% அதிகமா செய்யப்பட்டு இது ஒரு நல்ல குவாலிட்டி. சும்மா ஏதோ பொதுமக்கள் கொடுக்கணுமான்ற மாதிரி இல்லை. நான் எப்படியா கொஞ்சம் கார்ல போறோட அந்த அளவுக்கு ஒரு நல்ல இது. அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், மாண்புமிகு தமிழக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அது இந்த தொகுதி அவர் தலைவர் தொகுதியில் நிஜமாவே எனக்கு என்ன ஒரு ஹாப்பி என் லைஃப்ல இது ஒரு மைண்ட் காரணம். நமது மாண்புமிகு சாமி அவர்கள் என்ன முதலமைச்சர் தலைவர் அவர் தொகுதியில இந்த நிகழ்ச்சி பண்ணும்போது எனக்கு மனதார அவருக்கு மேலும் 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 நன்றி சொல்றேன். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகே நம்ம நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பிச்சு அது குடியரசுத் தலைவர் போயிருக்கு. இருந்த பொழுது விஜய் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இதுதான் தப்பு. நீங்க பிரஸ் எல்லாம் அவர் என்ன அது சொல்லுங்க. முதல்ல நீங்க கேட்குறீங்க இத்தனை வருஷமா அவர் நடிச்சிருந்தார், நல்ல நடிகர், அதுல இருந்த குறை நான் சொல்ல மாட்டோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடிகர், சூப்பர். அப்படியே தலை என்ன பொதுமக்களுக்காக அவர் பண்ணார் நீங்க சொல்லுங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.